மொத்த பிரச்சனைக்கும் காரணம் ஒரு பாயாசமும் ஒரு தயிருமா. பாயாசம் கண்டிப்பாக போட முடியாது. அதாவது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்க்கணுங்க. என்னென்னா ராணுவுக்கு காலையில் இருக்கிற பாலை ஈவினிங் கொடுத்துருக்காங்க போல ஏதோ சேர்த்து வச்சு. ஆனால் இதெல்லாம் பேசுகிறதே நமக்கே கேவலமாக இருக்குல்ல. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இவ்வளோ பெரிய உதாரணமாக மாற்றுறாங்கன்னா, பட் இது கேமுங்க, அப்படி தான் பண்ணுவாங்க. அதனால் மஞ்சரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு பால் பிடிக்காது. பாலின் சுவை, அந்த பாலின் வாசமே அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் அவங்களுக்கு கால்சியம் தேவை. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா தயிராக சாப்பிடுவாங்க. பட் இந்த முறை என்ன பண்ணிட்டாங்க, பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது தயிரே வாங்கலைங்க. அதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க நேற்றே ஒரு ஐடியா கொடுத்தாங்க. 1 லிட்டர் பால் எடுத்து அதை கொஞ்சம் தயிராக்கி வச்சுக்கலாம் உரமூர் போட்டு அப்படிங்கும்போது அதையும் யாரும் பெருசாக கவனிக்கல. அதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லாருக்கும் டீ காஃபி ஏதோ ஒன்று கொடுத்துட்டு இருக்கீங்களே, அப்போ பாலுன்னு ஒன்று எனக்கு பால் கொடுக்குறீங்களே, அந்த என் பாலை எனக்கு கொடுத்துருங்க, அதை நான் தயிராக மாற்றிக்கிறேன். இது ஒன்றும் பெரிய தவறாக எனக்கு தெரியலையே. ஏன்னா அவங்க பால் குடிக்க மாட்டாங்க. அதனால அவங்களுடைய பங்கான பாலை தயிராக மாற்றிக்கிறேங்கிறாங்க. இன்னும் பெருசாக எனக்கு தப்பாக தெரியல. இங்கே தான் இடைமறுத்து ஜாக்லின் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ எனக்கு சாம்பார் சோறு பிடிக்காது, அப்போ எனக்கு கொஞ்சம் பருப்பை கொடுத்துருங்க, கொஞ்சோண்டு பாலை கொடுத்துருக்கேன், நான் அதை பால் பாயாசம், இது சாம்பார் செய்கிற பருப்பு எடுத்து எப்படிங்க பால் பாயாசம் செய்ய முடியும், இது பருப்பு பாயாசம், அதுவே எனக்கு தெரியலையே, அது வேற மாதிரி இருக்கும், இது வேற மாதிரி இருக்கும், பட் ஏதோ அதுவே லாஜிக் இடிக்குது. இதுதாங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு வீட்டில். இது கேப்டன் ஜெஃப்ரியும் துணை கேப்டன் சாச்சனாவும் உட்காந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை டிஸ்கஸ் பண்ணி அதை ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. பட் இதில் சரி இருக்காங்க தவறு இருக்கான்னு நான் போக விரும்பல. பட் இதுக்கு நடுவில் அந்த பெண்மணியை இவங்க படுத்திய பாடு ரசிக்கப்படி இல்லை. யார் மஞ்சரியை இவங்க நடத்திய பாடு ரசிக்கப்படி இல்லை.